அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இஃப்தாருக்கு ஜெல்லி புட்டிங் ட்வின் கலர்ல எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஃபுட் கலர் இல்லனா உங்களுக்கு தேவையான எசன்ஸ் எது வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் சேர்த்திருக்கேன். சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துட்டு இது அப்படியே கப்ல ஊத்தி வச்சிடலாம். சோ ஜெல்லி கொஞ்சம் செட் ஆகட்டும். ரமலான் ப்ரிப்பரேஷன்ல நான் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது பிஸ்தா ஃபிளேவர்ல இருக்கிறது. நீங்க எந்த ஃபிளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யணும்ன்றனாக்கி கீழே இருக்க லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டிப்படாம இருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். அதுல மிக்ஸ் பண்ண இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஆற வச்சிருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா செட்டா இருக்கிற ஜெல்லி மேல அப்படியே அடுத்த லேயரா ஊத்தி விட்டுருங்க. இதை ஊத்துனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கார்னிஷ்காக உங்களுக்கு பிடிச்சது எது வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு இதுலயும் ஒரு விதமா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பால்ஸ்ல சில்வர்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாதி கோல்டு சேர்த்துட்டு பாதி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். அடுத்ததா வெறும் நட்ஸ் மட்டும் துருவி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கார்னிஷ்காக நீங்க என்ன வேணா சேர்த்துக்கலாம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை கண்டிப்பா இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே குளு குளுன்ட்டு சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.